ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிட்டம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளுமுகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசக தொடர் விரிவுரையில் நாம் இன்றைய தினம் சுவாமிகள் அருளி செய்த 4வது திரு அகவலாக விளங்கக்கூடிய போற்றி திரு அகவல் என்பது பற்றி இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருவாசகத்திலே இந்த 4 அகவல்களும் முதலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 அகவல்களும் நிறைவானதுக்கு பிறகு தொடர்ந்து திருச்சதகம் என்கிற பகுதியும் வைக்கப்பட்டிருக்கிறது. போற்றி திரு அகவலிலே கிட்டத்தட்ட 225 வரிகள் இருக்கின்றன. போற்றி திரு அகவலிலே அதில் பெரும்பான்மை போற்றி என்று சிறப்பாக அதில் அந்த சொல்லை கொண்டு வருவதினாலே இந்த போற்றி திரு அகவல், போற்றி எனும் சொல்லை கொண்டு வருகிற திரு அகவல் என்கிற அதனை நாம் பொருள் கொண்டு விடலாம். போற்றி என்று சொல்லுவது இறைவனுக்கு வணக்கம் என்று சொல்லுவது போல, சுவாமியை உங்களை வணங்குகிறேன் என்று சொல்லுவது. போற்றி என்பார்க்கு பொன்னும் போகமும் அருளுவான் என்று ஞானசம்பந்தரே சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த போற்றி சொல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதற்காகவே போற்றி திருத்தாண்டகம் அருளி செய்தார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். போற்றி சொல்ல வேண்டும், இறைவனை போற்றி சொல்ல வேண்டும். அப்படி இறைவன் ஒருவன் தான் இந்த வணக்கத்திற்கும் புகழுக்கும் உரியவன், பெருமைக்கு உரியவன், புகழுக்கும் உரியவன். அதுபோலவே போற்றுதலுக்கும் உரியவன். அதனாலே அருளாளர்கள் எக்காரணம் கொண்டும் பதவி குறித்தோ, புகழ் குறித்தோ, செல்வாக்கு குறித்தோ, செல்வம் குறித்தோ ஒருவரை புகழ மாட்டார். அது அவர்களுக்கு வராது. ஒருவரை புகழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இக்காலத்திலே அது வானலாவ புகழ்வது என்று சொல்லுகிற நிலையிலே மிகுந்த புகழ்ச்சியை ஒருவருக்கு சொல்லுவது. அவ்வாறு சொல்லுகிற பொழுது கேட்கிறவர் மனம் மகிழ வேண்டும் என்பதற்காக சொல்லுவது, கேட்பவர்கள் மனம் மகிழ வேண்டும் என்று அவரை வாழ்த்துவதும் அவருக்கு புகழ் சொல்லுவதுமாக இருந்தது. பெரும்பான்மை அந்த தலைவர்கள், பெரும்பான்மையோர்
இந்த போற்றிக்கு புகழ்ச்சிக்கு ரொம்பவும் அடிமையானவர். அது பாராட்டு விழான்னு வச்சுட்டாலே போதும். அதுவும் இன்னும் ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் புகழ்றது, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவது என்று நான் இங்கே சொன்னா என்னன்னு தெரியல. இங்கே அது ஒரு தடவை குறிப்பிட்டேன்னா என்னன்னு தெரியல. பெரிய புராணம் சொல்லி கொண்டிருந்தேன் சென்னை சைதாப்பேட்டையில். அந்த பெரிய புராணம் நிறைவாச்சு, நிறைவு நிகழ்ச்சி. அந்த நிறைவு நாளுக்கு ஒரு சிறப்பான விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த நிறைவு நாளுக்கு சிறப்பாக வருகை தந்தவர் நம்முடைய உயர் திரு ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள். அவங்க வந்திருந்தாங்க. அடியனை பாராட்டி பேசுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. பெரிய புராணம் முழுக்க பேர். அவர் பெரிய புராணத்தில் ரொம்ப ஆர்வம் உடையவர். அதனால் அப்படி வந்த பொழுது அந்த விழாவில் வரவேற்புரை ஒருவர் சொன்னார். வரவேற்புரை ஒருத்தர் சொல்லுகிற பொழுது அசைங்க புகழ்றது நியாயம் தானே. அவர் எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் தான். அவர் அந்த மாதிரியான ஒரு தொண்டு செய்தவர், வீரம் மிக்கவர், தைரியம் மிக்கவர், விவேகம் மிக்கவர். அவரை புகழ்ந்து பேசினார். இந்த மாதிரி ஐயா வந்திருக்கிறாங்க, அப்படி புகழ்ந்து பேசினார். பேசும்போது என்ன சொன்னார், இங்கே தெய்வ சேக்கிழாரே வந்து எழுந்தருளி இருப்பது போல இருக்கிறது அப்படின்னாரு. உடனே டக்குன்னு மைக்க வாங்கிட்டாரு. யாரு? ஆசாங்க. உடனே மைக்க வாங்கிட்டாரு. ஏப்பா பாராட்டுறதுன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதா? என்னை பாராட்டி நீ எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு நீ நினைக்கிற. ஆனா நீ இப்ப சொன்னது எனக்கு மகிழ்ச்சியை தரல, அது மாறா வருத்தத்தை தருது. இப்படிலாம் சொன்னா நான் மகிழ்ந்து போவேன்னு நீ நினைக்கிறீங்களா? சேக்கிழார் யாரு? அவரு அருளாளர், ரொம்ப சாதாரணவங்க. பெரிய புராணம் பேசியிருக்காரு சிவகுமார். அது ஒரு பெரிய சாதனையா பேசி முடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு பாராட்டு விழா. அவர் இந்த மாதிரி பேசினாரு, நல்லா பேசினாருன்னு அவரை ஒரு 4 வார்த்தை சொல்லணும். அது நம்ம சைவத்துக்கு ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தேன். வந்த இடத்துல என்னையே சேர்க்கிறாருன்னு சொன்னா இது என்னப்பா இது? இதெல்லாம் இப்படிலாம் சொல்லாதப்பா. ஆசாயா வந்திருக்கிறாரு, பேராசிரியர் ஆசாயா வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே பெரிய பாராட்டு. தெய்வ சேக்கிழாருக்கு தொண்டு செஞ்ச ஆசாயா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லு, அதுவே பெரிய புகழ்ச்சி அப்படின்னு சொன்னார். இப்படி எத்தனை பேருக்கு தைரியம் வரும் நம்ம புகழ்ந்து சொல்லுகிற பொழுது? ஏங்க அப்படி புகழாதீங்க, நான் அதுக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் போயிடுச்சு? யாருக்குமே அந்த தைரியம் வராது. புகழ்ந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுமே தவிர, அப்புறம் அது அந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும். அதனால இந்த கூட்டங்கள்ல ரொம்ப புகழ்ந்து பேசுறதும் ரொம்ப ஆபத்து. அதையும் பார்த்துக்கணும். நம்மளை ரொம்ப புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு தகுதியா அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு, அப்படியே நம்ம தகுதிக்கு இல்லாதது ஏதாவது போயிச்சு வருதுன்னா நைஸா அதை அப்படியே தள்ளி விட்டு நவுத்தி விட்டுட்டு, அது நமக்கு இல்லை, வேற யாரையோ, அது நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரையோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நவுத்திக்கணும். அந்த மாதிரி போற்றி சொல்வதற்கு பெருமான் ஒருவன் தான் தகுதியானவன்னு அவனுக்கு போற்றி சொல்றார். அப்படி போற்றி சொல்லுகிற பொழுது அந்த போற்றி அகவலாக அதை அத்தனை போற்றி சொல்லுகிறார். நம்ம சிவபெருமானுக்கு போற்றி சொல்லணும்னா நமக்கெல்லாம் போற்றி திருஅகவல் அல்லது போற்றி திருத்தாண்டகம், கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கழடைந்தார் செல்லும் கதியே போற்றி,
அற்றவர்களுக்கு ஆரமுதமானாய் போற்றி, அல்லல் அறுத்த அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் அருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமுலட்டானனே போற்றி போற்றி என்று போற்றி நிறைய சொல்லணும். துதிங்கிறது போற்றி சொல்லுவது தான். போற்றி சொல்லுகிற பொழுது அதில் விண்ணப்பம் இருக்காது. அதில் நமக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறது இருக்காது, இருக்கக்கூடாது இல்லையா? அது தனியாக விண்ணப்பம் வேறு. விண்ணப்பம் வினைகளை தீர்த்து வைப்பா, தொந்தரவெல்லாம் போக்கி வைப்பா, நலன்களை அருள்ப்பா அப்படின்னு கேட்கறது விண்ணப்பம் அது. ஆனால் போற்றி சொல்லுகிற பொழுது இறைவனுடைய புகழை மட்டுமே எடுத்து சொல்லி, அந்த புகழுக்கு உரியவன் அவன் ஒருவன் தான், ஆகையாலே உனக்கு வணக்கம் ஐயா என்று சொல்லி அவருக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறது. இறைவனை வணங்குவதற்கு சுணக்கம் கூடாது. நல்ல சந்தோஷமா வாய் நிறைய அந்த வணக்கத்தை சொல்லணும், வாய் நிறைய சொல்லணும். அதுக்காகவே அமைத்து தந்திருக்கிறார் இந்த போற்றி திரு அகவல். ரொம்ப ஒரு அற்புதமான செய்திகளை எல்லாம் இந்த போற்றி திரு அகவலில நமக்கு தந்து பிறகு பெருமானை போற்றி சொல்லுகின்றார். அதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற செய்திகள் இதில் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக ஒரு செய்தி சொல்லுகிறார். போற்றி சொல்லுவது மானுட பிறப்பினுடைய மிகப்பெரிய பேரு. அது இந்த மானுட பிறப்பில் தான், மனுஷ பிறப்பில் தான் போற்றி சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். யானை பூஜை செஞ்சிருக்கு, சிலந்தி பூஜை செஞ்சிருக்கு, ஈ பூஜை செஞ்சிருக்கு, போற்றி சொல்ல முடியல. அதால் அந்த மொழியினால அது சொல்ல முடியல. ஆனால் மனுஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி யானை மாதிரி, கொசு மாதிரி, சிலந்தி பூச்சி மாதிரி, ஈ மாதிரி இருக்கிறான். நான் அவனும் சொல்றது இல்லை போற்றி இல்லையா? போற்றி சொல்லுவது என்பது அந்த மனுஷனுக்கே கொடுத்த ஒரு பெரிய இதுனால மனுஷ பிறப்பு, அந்த மனுஷ பிறப்பில் போற்றி சொல்லுவது எவ்வளோ அரிது அப்படிங்கிறார். அப்படி சொல்ல வருகிறார். நமக்கு மனுஷனா இருக்கிறோம், அதனால இந்த அருமை தெரியல. நமக்கு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், நமக்கு ஒரு எப்படி சொல்றேன், செல்வத்தை விட உணவோட அருமை எப்ப தெரியும் அப்படின்னா பசி இருந்தால் தான் தெரியும். பசிக்கிறதே இல்லைன்னா உணவுடைய அருமை என்ன தெரியும்? உணவை பற்றி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பசி இருந்தால் தான் உணவின் அருமை தெரியும். அதுபோல இந்த பிறப்பு எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இந்த பிறப்பில் ஏதாவது குறைபாடு நிகழ்ந்தால், ஐயோ இந்த குறைபாடு இருக்கிறதே, இந்த குறை இல்லாமல் இருந்த பொழுது எப்படி இருந்தோம் என்று நாம் எண்ணுகிறோம். அதையும் மீறி நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் இப்ப இந்த திருவாசகத்துக்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர் ரொம்ப அருமையாக உரை எழுதியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் பகுதிக்கு தான் எழுதியிருக்காரு. திருச்சதகத்துக்கு எழுதியிருக்காரு, அப்புறம் நீத்தல் விண்ணப்பத்துக்கு எழுதியிருக்கிறார். சரியான ஒரு தமிழ் பண்டிதமணி. அவருக்கு திருவம்பாவைக்கும் கூட எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் கதிர்மணி விளக்கம்னு பேரு. அந்தந்த பகுதிகளுக்கு எழுதியிருக்கார், கதிர்மணி விளக்கம்னு எழுதியிருக்கார். சிறப்பாக இருக்கும் அது. அவர் தமிழில் அவர் தமிழ் அந்த தமிழில் நல்லா எழுதுவார். அவருக்கு ஒரு கால் ஊடம். அவரால் பாருங்க, அவரால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஊனம் ஒரு கால். அப்ப
அவர் வேடிக்கையை ரொம்ப இவ்வளவு ஊனமாக இருந்தாலும் ரொம்ப வேடிக்கையாக பேசுவார், ரொம்ப வேடிக்கையாக பேசுவார். அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தார், நெருக்கமாக ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தார். அவன் தான் ரொம்ப உதவியெல்லாம் செய்வான் எல்லாம். ஆனா அவனுக்கும் கால் ஊனம், அவனுக்கும் கால் ஊனம். எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கே கால் சரியா இல்லை, ஊனம், எதுக்கு வேலைக்காரனும் நீங்கள் ஊனமாக வச்சுருங்க, நல்ல கால் இருந்தால் வச்சிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு சொன்னார், ஆபத்துன்னா கால் நல்லா இருந்தால் ஓடிடுவான் இல்லையா? இப்போ என்ன மாதிரியே அவனும் ஓட முடியாது இல்லை, அப்போ தேவைக்கு இருப்பான். இல்லை ஏதாவது ஒரு ஆபத்துனா அவன் முதல்ல ஓடிடுவான் நம்மளை விட்டுட்டு. இப்போ நம்மளை விட்டுட்டு ஓட முடியாது இல்லையா அப்படின்பா. ரொம்ப வேடிக்கையாக பேசுவார் அது குறை. அவன்கிட்ட திருக்குறள் ஒப்பிப்பார். அவனை பார்க்க சொல்லி திருக்குறள் ஒப்பிக்கிறட்டா பாடுறா, ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ண என் தலையில் கொட்டுறாம்பாரு. யாரு? வேலைக்காரனே. எத்தனை வேலைக்காரன் சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருப்பான், இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு. ஏதாவது தப்பு பண்ண பாட்டில்னா நறுக்குன்னு கொட்டு. சரிங்க அப்படின்ட்டான். கையில் புஸ்தத்தை கொடுத்துட்டார், அவன் புஸ்தத்தை வாங்கிட்டான். அவரு இப்போ உடனே சொன்னார், முதல் பாட்டே பாட்டு, அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுனார். அவ்வளோதான், நறுக்குன்னு கொட்டு வச்சுட்டான். ஏண்டா கொட்டின அப்படின்னாரு. புஸ்தத்தில் உலகுன்னு தான் போட்டிருக்கு. என்ன? அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு தான் எழுதியிருக்கோம் அதில். ஏன்னா அது வந்து வகர மெய், உடம்படு மெய்யே, அதில் உலகுன்னு இவர் சொல்லும் போது உலகுன்னு சொல்லிட்டாராம். உலகுன்னு ஏன் சொல்லட்டு நறுக்குன்னு கொட்டினார். புஸ்தத்தை வாங்கிட்டார். ஏன் தலை தாக்காது, ஓ தமிழுக்கு என் தலை தாக்காது அப்படின்ட்டு வாங்கிட்டாராம். அப்படி அவர் சொல்றாரு, இந்த குறைபாடு இருந்ததுனால இறைவனுடைய நிறைபாடு எனக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னார். குறைபாடு இருந்ததுனால எல்லாம் நிறைவா வச்சான்னா இறைவனுடைய நிறைவு தெரியாது. அப்படி வந்து வைக்காம குறைய வச்சதுனால தான் அவன் எவ்வளவு நிறைவானவன்றதெல்லாம் எனக்கு யோசிச்சு. அதனால நம்ம வந்து எந்த குறையையும் கவலைப்படவே கூடாது, எந்த குறையும் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு அவரு கால் அழகு முன்னா அவர் எழுதின கதிர்மணி விளக்கம் அவ்வளவு சிறப்பான விளக்கமா உச்சி மேல வைத்து அறிஞர்கள் எல்லாம் போற்றுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஊற்றம், அன்பின் ஊற்றம். ஆகையினால எத்தனை குறைபாடுகளை தவிர்த்து நம்மை இறைவன் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறான்னு யோசிக்கிறது இல்லை யாரும். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி நல்லா இருக்கிறேங்கிறது அவனுடைய கருணையினால தான் தெரியும் அப்படின்ட்டு மணிவாசகர் வந்து ஈசனுடைய பெருங்கருணை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம வந்து அவனுடைய பெருங்கருணையை நம்முடைய குறைகளையும் நிறைகளையும் வைத்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார். ரொம்ப ஒரு அற்புதமான பகுதியா தொடங்குது இது போற்றி திருவள்ளுவர். திருச்சிற்றம்பலம். சகத்தின் உற்பத்தின்னு இதுக்கு உள்பொருள் கொடுத்திருக்கிறாங்க. சகம் என்று சொன்னால் உயிர்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல உலகம் என்பது அர்த்தம், சகம்னா உலகம்னு அர்த்தம். ஜெகநாதன் அப்படி வைக்கிறாங்க இல்லையா, ஜெகநாதன் அப்படிங்கிறது உலகத் தலைவன். சகம் உலகத் தலைவன். ஜெகம் தான் சகமா இருக்கு தமிழ்ல, ஜெகம் சகம் ஆயிடுச்சு.
ஜெகநாதன், ஜெகத்லக்ஷ்மி, ஜெகத் ரட்சகன். நான் பொதுவா பேர் சொன்னேங்க. நீங்க நான் பொதுவா தான் பேர் சொல்றேனே தவிர எனக்கும் அமலாக்கத்துறைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி 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 அந்த அத சகத்தின் உற்பத்தி அப்படின்னு போட்டு, சகம் என்று சொன்னால் உயிர்கள் எவ்வாறு உடலை பெறுகின்றன, உற்பத்தி, உயிர் உற்பத்தி ஆவதில்லை, உயிருக்கு எவ்வாறு உடல் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப யோசனை பண்ணி நம்ம பார்க்கணும். ரொம்ப நுட்பமாலாம் சொல்லுகிறார். அத சாமி சொல்லுகிற பொழுது ரொம்ப நம்ம நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப குரூஷியல் போர்ஷன் எதுன்னு கேட்டா, இந்த அப்பா கிட்டே இருந்து அம்மா கிட்ட போய் 10 மாசம் இருக்கிறோமே, அதுதான் குரூஷியல் போர்ஷன் அப்படிங்கிறார். அதுதான் ரொம்ப 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 ஆபத்தான பகுதி. எப்படி தப்பிக்குதுன்னு தெரியலங்கிறார். வந்துடுறோம், தப்பிச்சு வந்துடுறோம், ஆனா எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியல. அதுன்ட்டு அந்த செய்தியை சொல்லுகிறார். ரொம்ப வியப்பா இருக்கு, சொல்லுகிற பொழுது வியப்பாக இருக்குது. அந்த அந்த பிறப்பை பற்றி பேசுகிற அந்த நிலையில இந்த மானுட பிறப்பு தான்ப்பா ரொம்ப உயர்ந்த பிறப்பு, அதனால அந்த பிறப்பை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ட்டு தான் அதை பேச ஆரம்பிக்கிறார். நான் முகன் முதலா வானவர் தொழுதழ ஈரடியாலே மூல கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய் கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண்கேணமாகி முன்கலந்து ஏழ் தலம் உருவை இடந்து பின்கைத்து ஊழி முதல்வ சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில். வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில்னு 10வது வரியில கொண்டது முடிச்சத கொண்டு போய் திரும்ப 75வது வரியில தான் இதை சேர்ப்பார். இத கொண்டு போய் வார்கடல் உலகினில் வந்து அப்படின்னு அந்த வந்துங்கிறது அங்க வரும் 75வது வரி. இப்ப 10வது வரியில இருக்கு. 65 வரி நடுவுல அவர் வரத்துக்கு முன்னால என்னென்னலாம் நடந்தது என்று சொல்றார். வந்தார், வரத்துக்கு முன்னால வார்கடல் உலகினில். உங்க வீட்டுக்கு அவர் வந்தாரா? எங்க வீட்டுக்கு முதல்ல அவரு தம்பி வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு, அப்புறமா சாப்பிட்டுவிட்டு, அப்புறமா தியேட்டர் போயிட்டு, அப்புறம் அங்கே போயிட்டு, அப்புறமா வந்து அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த செய்திகளை எல்லாத்தையும் தொகுத்து வந்துன்னா அவர் அவ்வளவு ஈஸியா வந்துட மாட்டாருங்கிறதுக்காக இவ்வளோத்தையும் சொல்றாரு. அவர் வந்தது எவ்வளவு கடினம் இல்லையா? அவரே வந்தார். குரு என்பவர் வருவது என்பது போத குரு என்று சொல்லக்கூடிய ஞானத்தை உபதேசிக்கிற குரு.
ஞானத்தை உபதேசிக்கிற குரு வரது எவ்வளவு கடினம். ஞான குரு வாய்க்கிறது ரொம்ப கடினம். போத குரு அது பெரும்பேறு. நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். ஆனா போதகுரு என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தருகின்ற குரு, அந்த போதகுரு வருவதற்காக நாம இயங்கணும் முதல்ல இல்லையா? நம்ம இயங்கணும்ல, போதகுரு வேணும், போதகுரு வேணும், ஞானத்தை தருவதற்கு குரு வேணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம குருவை தேடணும். அதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வமும் தேடலும் இருக்கிற பொழுது அதற்கான முயற்சியில இறங்குவோம். அந்த முயற்சியைத்தான் சொல்லுகிறார். அதாவது மூர்த்தி, தலம், தீர்த்தம் சொல்றார் இல்லையா? நம்ம யாரு? தாய்மன்னர் சொல்லுகிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறைமையாய் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே பராபரமே. சத்குரு, சத்குருங்கிறது தான் இந்த போத குரு, ஞானத்தை உபதேசிக்கிற குரு. நான்முகன் முதலா வானவர் தொழுத திருமாலை நான்முகன் தொழுது நிற்கிறார். நான்முகன் மட்டுமல்ல, மாணவர்கள் எல்லாம் தொழுது நிற்கிறார்கள். மாணவர்கள் மட்டுமல்ல, முனிவர்கள் தொழுது நிற்கிறார்கள். அப்படி நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ எப்ப என்னாரு? வாமன அவதாரம் திரிவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது என்று குறிப்பிடுகிறார். அதனாலதான் அவருக்கு நெடிய மால்னு பேர். வாமனனை ஒரு அவதாரமாக கொண்டு வந்தவர் திருமால். வாமன அவதாரம். மாபலியை பார்ப்பதற்காக வருகிறார். அவதார நோக்கமே மாபலிய பாதளத்துல தள்ளணுங்கிறது தான். ரொம்ப கொடுக்கறதுல ரொம்ப அகந்த ஜாஸ்தி. அதனால அவனுடைய அகந்தையை போக்க வேண்டும் என்று கருதினார். ஆகையினாலே மாபலியை பார்க்கறதுக்காக வருகிறார். மாபலி வருகிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கறதே வேலை. என்ன மாதிரி யார் கொடுக்க முடியும்னு கேட்பான். என்ன மாதிரி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு மாபலி கேட்பான். அதனால அவன்கிட்ட கேட்டு வாங்கணுங்கிறதுக்காக வருகிறார். அவரை சொல்லுகிற பொழுது கம்பர் சொல்லுவார், பயந்தவர் இகழ் குரலன் அப்படிம்பார். பயந்தவர் என்று சொன்னால் பெற்றவர்கள். பெற்றவர்களே பார்த்து அருவருப்படைகிற, உங்க அப்பா அம்மாவே பார்த்துட்டு நீ இவ்வளவு குள்ளமா ஒரு புள்ள நமக்கு எப்படி வந்தான் அப்படின்னு அருவருப்படைவார்களாம். தசாவதாரம் 10 அவதாரமும் கருவிலிருந்து வந்தவர் தான் திருமால். சிவபெருமான் ஒருவன் தான், கருவிலிருந்து வராத பிறப்பு இறப்பற்றவன் சிவபெருமான் ஒருவன் தான், ஒரு கடவுள் தான். எல்லா கடவுளும் கருவில இருந்து வந்தது தான். பயந்தவர் இகழ் குரலன்கிறார். அவரே தான் சொல்லுகிறார், கம்பரே தான் சொல்லுகிறார். அப்பா அம்மாவை பார்த்து வெறுப்படைகிற வாமனன் அவ்வளவு குள்ளமா இருப்பார். பயந்தவர் இகழ் குரலன். அவன் வருகிறான், வேகமாக வருகிறான். மாபலியை பார்க்கிறான். என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிற. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொடுக்க வேண்டியது உம்மிடம் இருக்கா? எல்லாம் இருக்கு, என்ன வேணாலும் தருகிறேன், என்ன வேணும்? என்னுடைய காலால் 3 அடி இடம் வேணும்னு கேட்க. சிரிக்கிறான் மாபலி. நீயே 3 அடி இல்ல, உன் காலால 3 அடி என்னப்பா? ஐ வில் கிவ் யூ எ சான்ஸ். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ கேட்க வேண்டியதை மாத்தி கேட்கலாம். நானே சொல்றேன்.
கேட்டாச்சு, கேட்டதை மாத்தி கேட்கலாமா இன்னும் ஒரு யோசனை இல்லை, ஒன்றும் யோசிக்க வேண்டாம், மாத்தி கேளு, நானே கொடுக்குறேன், ரைட். அவரு உடனே சொன்னாரு, இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும், முடியுமா முடியாது. என்னப்பா இப்படி கேட்கிற, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் எப்படி கொடுத்துட்டு இருக்கிறவன் என்கிட்ட போய் 3 அடினா உன் காலில் 3 அடி வச்சா எவ்வளவு வரும்? சரிண்டி கொடுக்கலாங்கும் பொழுது அந்த அசுரகுலத்திற்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியார் சொல்லுகிறார், 3 அடி கேட்கிறான்னா ஏதோ சிக்கல் இருக்கு. வந்திருக்கிறவன் குள்ளன் அல்ல, கள்ளன். அதனால நீ கொஞ்சம் கவனமாயிரு சொன்னார். கள்ளனோ குள்ளனோ எனக்கு அதை பற்றி இல்லை, கொடுப்பேன்னுட்ட. அவனும் வாங்கறதுக்குன்னு வந்துட்டான். யாரா இருந்தாலும் என்கிட்ட வாங்கறதுக்காக வந்திருக்கிறான். நான் அவனோட பெரியவன் தான். அதனால தந்தோம்னாரு. வாய் வார்த்தை சொன்னா போதுமா, தார வார்த்தை கொடுனார். உடனே யானை மேல தீர்த்தத்தை கொண்டு வர சொல்லி அத மாபலி தார வார்த்து கையில கொடுத்து தந்தோம் அப்படிங்கிற. அப்ப சொல்லுகிறார் கம்பர், பயந்தவர் 7 குரலன் பார்த்து வியந்தவர் வெறுக்குல விசும்பின் ஓங்கினான். தார வாக்க 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 குள்ளமா இருந்தவன் வளர்ந்து பெரிய உருவத்துக்கு ரிஷம். இவன் தண்ணியை ஊத்திட்டே பார்த்துட்டு இருக்கான். எப்படி வளர்ந்தான் கம்பர் உண்மையா கொஞ்சம் அழகாத்தான் சொல்லியிருக்கார். அங்க அழகா சொல்லியிருக்கார். இன்னைக்கு இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப அழகாத்தான் சொல்லியிருக்காரு. எப்படி வளர்ந்தார், அது வளர்ந்தது எப்படி இருக்கு, நல்லவங்களுக்கு செஞ்ச உதவி எப்படி வளருமோ அது மாதிரி வளர்ந்தாருங்க. நல்லவனுக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா அது எப்படி வளருமோ, உயர்ந்தவர்க்கு உதவிய ஓர் உதவி ஒப்பவேனர். பயந்தவர் 7 குரலன் பார்த்து வியந்தவர் வெறுக்குல விசும்பின் ஓங்கினான். பார்க்கிறவங்கள நடுங்கிட்டாங்க. இவ்வளவு உயரம் போய் விசும்பின் ஓங்கினான். உயர்ந்தவர்க்கு உதவிய ஒரு உதவி ஒப்பவேன். அது ரொம்ப நல்லா போட்டிருக்காருன்னு பார்த்தா கடைசியில வள்ளுவர்கிட்ட சுட்டுருக்காரு. தப்பு இல்ல, வள்ளுவர்கிட்ட சுட்டாருடா, தப்பு இல்ல. அவர் தான் சொன்னாரு, உயர்ந்தவங்களுக்கு செஞ்ச உதவி எப்படி வளரும் அப்படின்னா, ஒரு நல்லவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டீங்கன்னா செஞ்ச உதவி அப்படியே இல்லை, அது வளர்ந்துகிட்டே இருக்கும், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துனார் வள்ளுவர். உதவி நீ செஞ்ச உதவியினுடைய அளவு, நீ செஞ்ச உதவியை வச்சு அளக்காத, நீ யாருக்கு செஞ்சியோ அவனுடைய இயல்பு, அவனுடைய உயர்ந்த தன்மையை வச்சு அளந்துக்கோ அப்படின்னார். நான் செஞ்ச உதவியினுடைய உயர்வு எவ்வளவுன்னு பார்க்கணும்னா என் உதவியை வச்சு அளக்காத, நீ யாருக்கு செஞ்சியோ அவனுடைய உயர்வு எவ்வளவுன்னு பாரு. மட்டமான வயலுக்கு செஞ்சேன்னா உன் உதவியை போல மட்டம் கிடையாது. உயர்ந்தவங்களுக்கு செஞ்சிருயா, அது சிறப்பு. அதனாலதான் உதவி செய்கிற பொழுது கூட ரொம்ப சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி சொல்றோம். ஐயா பசிக்குதுயா, ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுங்க யா, ரொம்ப பசி. என் நண்பர் உடனே பரிதாபப்பட்டார், டக்குன்னு பசிக்குதியா, ஏதாவது இருந்தா கொடுங்க, ரொம்ப பசிக்குதியா. உடனே எடுத்து 200 ரூபாய் கையில் கொடுத்து, இந்த மாதிரி வேணுங்கிற நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடு, பசிக்குதுன்னு சொன்னேன், நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடு அப்படின்னு தூக்கி அவன் கையில் கொடுத்தார். அவனும் அதை கையில் வாங்கிட்டான். வாங்கினவனு தான் திரும்பி பார்க்குறாரு, டாஸ்மாக் கடை இருக்குங்க. டக்குன்னு இவருக்கு யோசனை வந்துருச்சு, இவன் இங்கே போகாம சரவணபவன் போகாம இங்கே போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னுட்டு அவன்கிட்ட, இதப்பா
உனக்கு சாப்பாட்டுக்காக கொடுத்துருக்கிறேன், டாஸ்மாக் கடைக்கு போகக்கூடாது. ஆமான்னு, அதுக்கு தனியா வச்சிருக்கேன் சார். நான் இப்ப இவனுக்கு உதவி செஞ்சா ரொம்ப கவனமா இருக்கணும். அழகா சொல்லிட்டாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சைடு. பாத்திரம்னா என்ன பாத்திரம் கொண்டு வந்திருக்கிறான் அவன்? வெங்கல பாத்திரம் கொண்டு வந்திருக்கானா, பித்தளை பாத்திரம் கொண்டு வந்திருக்கிறானா, அலுமினிய பாத்திரம் கொண்டு வந்திருக்கானா, இல்ல ஓடு கொண்டு வந்திருக்கானா பார்த்து பிச்சைடுன்னு சொல்லல. பாத்திரம்னா இயல்பு. பாத்திரம்னா இயல்பு. என்ன இயல்பு அது பார்த்து கொடுக்கும். இப்படி உயர்ந்த அந்த நிலைக்கு போனார். ஒரு அடியால மண்ணுலகு, இன்னொரு அடியால விண்ணுலகு, இன்னொரு அடி மூவுலகில் அளக்கணும். 3 அடி பாதாள உலகம். இவன் தலையில காலை வச்சு அமுத்தினர், உள்ளுக்குள்ள போயிட்டான். பாதாள உலகத்தையும் அளந்தார். நான் முகன் முதலா வானவர் தொழுதழ. எல்லாரும் தொழுகிறார்கள். யார? திருமாலை. இப்படி அவர் எழுந்திருச்சு அந்த திரிவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது அப்படி மண்ணுக்கு கீழே மாபலியை அழுத்தி 3 உலகத்தையும் அளந்த போது, நான் முகன் முதலா வானவர் தொழுதழ ஈரடியாலே மூவுலக அளந்து. 2 காலால அளந்தார். ஈரடியாலே மூவுலகு அளந்து 3 உலகையும் அளந்துட்டார். 3வது உலக அளக்குகிற போது அவன் தலையில வச்சு அழுந்துட்டார். ரொம்ப அழக அருணகிரிநாதன் சொல்லுவார், தாவடி ஒட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடியட்டிலும் பட்டதன்றோ படிமாவலி பால் மூவடி கேட்டு. படி மாவலி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட முகடு முட்ட. மூதண்ட முகடு முற்ற வரைக்கும் வளர்ந்தான. சேவடி நீட்டும் பெருமான் மருகண்டன் சிற்றடியே. முருகப்பெருமானுடைய அடி சிற்றடி, மாமே அடி பெரிய அடி, மரும அடி சின்ன அடி. படி மாவலி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடம் முகடு முட்ட. திருமாலும் 3 இடத்துல கால் வச்சார். முருகப்பெருமானும் 3 இடத்துல, முருகனுடைய பெருமானும் முருகப்பெருமானும் 3 இடத்துல கால் வச்சார். அதுக்கு ஒப்பிட்டு எழுதுறாரு அருணகிரிநாதர். இந்த நயம் சொல்லாம என்னால போக முடியல. முருகன் 3 இடத்துல கால் வச்சாராம். எப்படின்னா, மாபலிக்கு போன திருமால் எப்படி 3 இடத்துல கால் வச்சாரோ அது மாதிரி திருவடி வச்சார். எங்க 3 இடத்துல வச்சார்? தாவடி ஒட்டும் மயிலிலும் மயில வச்சார். தேவர் தலையிலும் தேவர் தலையில வச்சார். 3வது சொன்னார், என் பாடி எட்டிலும் என்னுடைய திருப்புகள்ல அவருடைய திருவடி பட்டுச்சுன்னார். எவ்வளவு சிறப்பா சொல்றார் பாருங்க. முருகனுடைய திருவடி திருப்புகள்ல பட்டிருக்குன்னார். காலை வச்சிருப்பாரு, 10,000 பாட்டு இன்னும் 5,000 பாட்டு பாடியிருப்பாரு, வச்சிருப்பாரு. அப்படி காலத்துக்கு மேல வச்சிருப்பாரு. முதல் பாட்டுல தான் சார் அவர் முருகனுடைய கால் பட்டிருக்கோம் அப்படின்னா, இல்ல அடி எட்டிலும் பட்டதென்றோ. கடைசி 7 வரைக்கும் கால் பட்டுச்சான் அப்படின்னார். பா அடி எட்டிலும் பட்டதென்றோ. அப்படி 3 இடத்துலையும் பட்டுச்சுன்னுட்டு இந்த உதாரணத்தை சொல்லுகிற. இந்த உதாரணத்தை சொல்லுகிற பொழுது அதுல ஒரு நயம் சொல்லுகிறார். அந்த மாபலிய கேட்கறதுக்காக வந்தவர் மண்ணை அளந்தார். 1 அடி, இன்னொரு அடி விண்ண அளந்தார். 3வது அடி ஆனா உண்மையிலேயே நோக்கம் என்னன்னு கேட்டா, இவன் தலையில கால் வைக்கிறது தான், அவனை மண்ணுக்குள்ள அழுத்துறது தான், பாதளத்தை அழகிறது. அதெல்லாம் முதல் 2ம் சாம்பிள், சும்மா அப்படி மண் அளக்கிற மாதிரி விண்ணு அளக்கிற மாதிரி. இவன் தலையில காலை வைக்கிறது தான் உண்மையிலேயே பர்பஸ். அது மாதிரி முருகன் மயில் மேல கால் வச்சது, தேவர் மேல காலை வச்சது சும்மா. ஆனா திருப்புகள்ல காலை வச்சதுதான் உண்மை.
வைக்கணும்னு போய் வச்சது அப்படின்னு. அதுக்காக அந்த உதாரணத்தை எடுத்து சொல்லுங்க. என்ன டெப்த் பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றாங்க பெரியவங்கன்னா அது அவ்வளவு ஒரு ஆழம் ஆழம். அதை இங்க சொல்லுகிறார். நான் முகன் முதலா வானவர் தொழுதழ. நான்முகன் முதலா வானவர்னா எல்லாருமே அடங்கிட்டாங்க அதுல. ஈரடியாலே மூல கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர. இந்த முனிவர்கள் எல்லோருமே நாள் திசை முனிவர்கள். இந்த முனிவர்கள் ஐம்புலன் மலர என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இந்த அமர உலக போகத்தை விரும்பி தவம் இருக்கிறவர்கள். அதாவது ஐம்புலன்கள் மலரனர். 5 புலனும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 5 புலன்களும் போக இன்பங்களுக்காக. அவங்களும் முனிவர் தான், தவம் செய்கிறவர்கள் தான். ஆனாலும் பல பல போகங்களை வேண்டி இந்த முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய சிவ முனிவர்கள் மட்டும்தான் கூடும் அன்பினில் கும்படலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இவங்க மட்டும்தான். ஆகையினாலே நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூல கலந்து நாள் திசை முனிவரும். நான் முகன் முதலா முதல் வானவர் தொழுதல ஈரடியாலே 2 மூல கலந்து 3 நாள் திசை போற்ற 4 ஐம்புலன் 5. என்ன அலங்காரம், என்ன அலங்காரமா வச்சிருக்கார் எடுத்த உடனே. நான்முகன் முதலாவானவர் தொழுதழ இரடியாலே மூல கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர பொற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று. ஒருத்தர் சிறந்த அப்படிங்க அவர் சொற்பொழிவாளர், இப்படி நல்லா பேசுவார. ஐயா, சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் தலைவராகவும் சிறந்தவராகவும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவரும் சொற்பொழிவாளர்களுக்கு தனி மரியாதையை வாங்கி கொடுத்தவரும் அதுவரைக்கும் கதாகாலட்சேபம் என்றே நடத்தி கொண்டு வந்ததெல்லாம் மாற்றி அறிவுபூர்வமாக சொற்பொழிவுகளை செய்யலாம் என்று சொற்பொழிவுகள் என்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு மரியாதையை வாங்கி தந்தவர் திரு வாரியார் சுவாமிகள். அவங்கதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் சொற்பொழிவாளர்னா மரியாதை இருக்காது. காலட்சேபம் கதா காலட்சேபம் பண்றவங்களுக்கு ஓரளவு மரியாதை இருக்கும். கடைசியில் சொற்பொழிவாளர்னா இலக்கியத்தை பத்தி ஏதாவது அது 1-2 பேசிட்டு போறவங்க அப்படின்னுட்டு நினைப்பாங்க. ஆனால் சொற்பொழிவிலேயே உயர்ந்த ஆன்மீக விஷயங்களை சிறப்பாக எடுத்து சொல்லி அந்த சொற்பொழிவிற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு சிறந்த மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய வாரியார் சுவாமி. அப்படிப்பட்ட பெருமை அவருக்கு. அவர் பெருமை என்னன்னு சொல்றது, அவர் உள்நாட்டிலையும் புகழ், வெளிநாட்டிலையும் புகழ், எழுத்திலையும் புகழ், பேச்சிலையும் புகழ், இதெல்லாம் தாண்டி பணி செய்கிறதுல புகழ். எத்தனை கோயிலுக்கு பணி செய்தது, அவ்வளவு சிறப்பா பேசுறவங்க. அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் இவரை பாராட்டியிருக்கார். அப்படின்னா இப்ப யார் பெருமை தெரியுது? இவர் பெருமை தெரியுதா இல்லையா? ஒருத்தர் எவ்வளவு பெருமை உடையவர், எவ்வளவு பெருமை உடையவர் வாரியார் சுவாமியே பாராட்டினவர்னு சொன்னா அப்ப அவரு ஸ்டாஃப் உள்ளவர், அவர் பெரியவர். இன்னும் சொல்லப்போனா வாரியார் சாமியை வணங்கக்கூடியவர் இவரு அப்படின்னு சொன்னா அவருடைய பெருமை எவ்வளவு தெரியும். உயர்ந்த நூல்களை கற்று ஆகமங்களை கற்று சிறப்பா இருக்கிறவர் வாரியார் சாமியை இவரை மதிக்கிறவர் அப்படின்னு சொன்னா அவரு வாரியார் சாமியை மதிக்கிறாருன்னா எவ்வளவு தெரியும். திருவிக்கிரம அவதாரம் எடுத்து 4 முதலா வானவர்கள் தொழுதழ நான் திசையும் போச கதிர்மொழி நெடுமால் அன்னைக்கு மூச்சு அரைக்க திருவடியை தேடிக்கிட்டு இருந்தான்னா யார் பெரியவர்? தசு புசுன்னு மூச்சு இருக்குது.
ஏண்டா போய் இந்த வம்புல மாட்டணும்னு நினைச்சிட்டார் அவரு. ஈரடியாலே மூலக அளந்தவர் அவரு. அவர் வரைக்கும் பாதளத்தை வரைக்கும் அழுத்தி விட்டார். இவர் என்ன நினைச்சிட்டாரு, மாபலியுடைய தலையை நாம தானே அழுத்தணும், அது இந்த பாதளத்துக்குள்ளதானே போச்சு, இந்த பாதளத்தையே அளந்தவங்க தானே நாம, சிவபெருமானுடைய திருவடி பாதளத்தை தாண்டியா போயிட போகுது, அதனால பாதளத்துக்குள்ள பார்த்துடலான்னு நினைச்சுதான் அவர் என்ன பண்ணிவிட்டாரு, பன்றியா போய் நான் பார்த்துடுறேன்னு கிளம்பினார். அதுக்குத்தான் அதை மேல அந்த கதையை சொன்னார். அந்த கதையை மேல சொன்னதுக்கு காரணம், இவரு உடனே நம்ம தான் போயிருக்கோமே, ஏற்கனவே காலிலேயே போயிருக்கிறோமே, பெருமானுடைய கால் அவ்வளவுதானே போயிருக்கோம், அது எல்லா வரைக்கும் நம்ம போயிட்டோமே, போயிடலான்னு போனா அவருடைய திருவடி 7 உலகத்துக்கு அப்பாலுங்கிறது போனதுக்கு அப்புறம் தான்ப்பா இப்பால தெரிஞ்சது அவருக்கு. அவரு இதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைச்சிட்டு பன்றி வடிவம் எடுத்து கிளறி உள்ள போய் கொம்பு தெஞ்சி மூச்சு இறைக்க நின்னு அடிமுடி அறியும் ஆதரவதனில், அடிமுடினா அடியினுடைய முடிவைன்னு அர்த்தம். அடிமுடினா தலையை தேடினார்னு சொல்லக்கூடாது பொருள், அடிதானே தேடினாரு. அப்புறம் முடின்னு சொன்ன திரும்ப முடி எங்க தேடினார், பிரம்மால தேடிட்டு போனார். அடியினுடைய முடிவை தேடினார், அடியினுடைய முடிவை தேடி போனார். அடிமுடி என்னால் அடியின் முடியை தேடி போனார், முடிவை தேடி போனார். ஆதரவுன்னா விருப்பம், அந்த திருவடியை பார்த்துடலாம் அப்படின்னுட்டு போகிறார். அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடும் முரண்கேணம் ஆகி, கடுமையான முரட்டுத்தனமுடைய பன்றியாக ஆனார். கடுமையான முரட்டுத்தனமுடைய பன்றியாக ஆனார். கடுமுரண்கேணமாகி முன்கலந்துனா முன்னாலே காணப்படுகிற அந்த பூமியை தோண்டி அதிலே கலந்து, அதை தோண்டி உள்ள முன்கலந்துன்னா பூமி, அது நமக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப சுலபம் திருமாலுக்கு. ஏன்னா அது பூமாதேவி அவருடைய ஒரு சக்தி தான் அதுவும். அதனால கலந்து உள்ள போலான்னு நினைச்சுட்டார். முன்கலந்து 7 தலம் குருவை இடந்து, 7 உலகம் கீழே தாண்டி போயிருக்கவர் தான். ஏற்கனவே போனவர் தான். ஆனா அதை தாண்டி போனதில்லை, அதுக்குள்ளதான் இருக்குன்னு இவர் தப்பா நினைச்சிட்டார். இல்ல அதை தாண்டி போனாதான் என்ன பாத்திர முடியுமா, தாண்டி போனாலும் பார்க்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை தாண்டி போய் பார்க்கறதுக்கு பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இவர் 7 உலகம் போனவனே தெரிஞ்சுக்கிட்டார், தாண்டவே வேணாம், இது பார்க்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். 7 தலம், அதலம், விதலம், சுதலம், நிதலம், தராதலம், ரசதலம், மகாதலம், எல்லா 7 உலகங்களுக்கு பேர் இது. எல்லா தலங்களும் அதலம், விதலம், சுதலம், நிதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், 7 தலமும் பேர் இருக்கு. 7 தலமும் கடந்து இடந்து போய் பின்கைத்து அடையாளமே தெரியல அவர் யாருக்கும். கொம்பு கும்பெல்லாம் ஒடிஞ்சு போய் கிளம்பும் போது கடுமுரண் ஏனம், வீரமா தான் கிளம்பு இல்லையா, வீரமா தான் கிளம்பு. அப்புறம் அவ்வளவுதான், வீரெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க 2ல் 1 பாத்துறதுன்னு தான் வீரமா மனைவி கிட்ட, என்ன எங்க அப்பா வச்சுக்க போறியா இல்லையா கேட்கலான்ட்டு தான் வீரமா தான் போனார். போன உடனே சரிம்மா நீ எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எங்க விரட்டலாலும் சரி அப்படின்ட்டு, எப்படிதான் அது வீரம் போகுமோ தெரியல, மடங்குமோ தெரியல அப்படின்னு திருமால் சொல்றாரு. முடியல. எய்த்து அங்கே என்ன பண்ண, ஊழி முதல்வ
ஊழி முதல்வன், எல்லா ஊழிகளுக்கும் ஊழி முதல்வன். அதாவது ஒடுக்குகிற காலத்துல பிரம்மனை ஒடுக்குகிற காலத்துல பிரம்மனை மட்டும் ஒடுக்கி, திருமாலை ஒடுக்குகிற காலத்திலே திருமாலையும் பிரமனையும் ஒடுக்கி, உருத்திரரை ஒடுக்குகிற காலத்தில் உருத்திரன் பிரமன் திருமால் எல்லாரையும் ஒடுக்கி, அப்படி எல்லாவற்றையும் ஒடுக்குகிற பெருமான் என்று தெரிந்து கொண்டார். ஆகையினாலே காலத்தினுடைய தலைவனாக இருக்கிற பெருமான், நாம காலத்திற்கு கட்டுப்பட்டவன், அவர் காலன், காலனை தாண்டியவன் என்று தெரிந்து கொண்டார். ஊழி முதல்வ சய சய வெற்றி வெற்றின்னு கத்தினார். இவருக்கு இல்ல, அவருக்கு வெற்றின்னு கத்தினார். அங்க போய் வெற்றி வெற்றினார். என்ன பார்த்துட்டாரா? இல்ல, சிவபெருமானுக்கு வெற்றியா பார்க்க முடியல. பொதுவா போனவன் தான் வெற்றி வெற்றின்னு கத்துவோம். இவரு அவங்க போய் சாமிக்கு வெற்றி வெற்றின்னு கத்துட்டார். ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். அப்படி வழுத்தினார், போற்றினார். அப்பொழுதும் காண முடியவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் காண முடியவில்லை. எப்பொழுது காணலாம் என்று சொன்னால், வெளியில தேடினா பார்க்கவே முடியாது. இல்ல, தேடி தேடனா தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன். அவர் புறத்தே தேடிக்கொண்டிருந்தார்கள், அவர்களால் காண முடியாது. ஆகையினாலே அதை சொல்லுகிறார். மாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன். எங்கெல்லாம் சிவபெருமானை காண முடியும் அதுன்னு சொல்ல வருகிறோமோ அங்கெல்லாம் நிச்சயமா பிரம்மனும் திருமாலும் பிரசன்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? அதைத்தான் திரும்ப திரும்ப குறிப்பிடுவார்கள். நம்முடைய மணிவாசகரும் அதைத்தான் எடுத்து குறிப்பிடுகிறார். ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணாம் மலரடி இணைகள். மலரடி இணைகள்ங்கிறத மலர் இணை அடிகள் அப்படின்னு மாத்திக்கணும். மலர் இணை அடிகள். அப்படிப்பட்ட மலர் இணை அடிகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில். அப்படி திருமால் போய் 7 தலத்தையும் தாண்டி போய் காண முடியாத திருவடிய இந்த உலகத்துல காணக்கூடிய வழி இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த உலகத்துல காண முடியாத அந்த பெருமானுடைய திருவடிகளை இங்கே காண்பதற்கு வழி இருக்கிறது. அதைத்தான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஆனா அந்த வழி எப்படி என்று நாம யோசனை பண்ணி பார்க்கணும். வழுத்துதற்கு எளிதாய். வழுத்துதற்கு என்றால் வணங்கி வழிபாடு செய்வதற்கு, வணங்கி வழிபாடு செய்வதற்குரிய நிலையிலே அந்த திருவடிகள் இரண்டு. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னு. நம்ம அருளாளர்களுக்கெல்லாம் எப்படி வந்திருக்கு உலக அந்த திருவடியை காண்பது என்பது? அவர்களுக்கெல்லாம் சாதாரண. நம்ம அப்பர் சுவாமி தான் எங்கேயாவது பார்க்க முடியாம போயிடுமோன்ட்டு அவரு சாமி யமன் வாரத்துக்கு முன்னாடி நீங்க வந்துடுங்க, கோவாய் முடுகி அடிதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடி என்மேல் பொறித்து வை சாமி சாமின்னு திருவடிய வாங்கி கேட்டுட்டு அவருக்கு வச்சாரு திருநல்லூர்ல. நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரேன்னார். மணிவாசனும் சொல்லுகிறார், இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படிங்கிறது. சுந்தரருக்கு தேடி போய் ஒரு தபாவுக்கு 2 தபா வைக்கிறார். என்ன ஓர வஞ்சகம் பாருங்க. இவர் கேட்டு வைக சாமின்னு கேட்டா வாய்தா வாங்குறார். அங்க வந்துடுறேன், திருநல்லூருக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறார். சத்தியமுற்றத்துல கேட்கிறாரு, திருநல்லூருக்கு வாய அங்க வந்துடும் அப்படின்றார். இங்க கொடுத்தா என்ன அவருக்கு குறைச்சல்? சுந்தரருக்கு திருவதிக வீரட்டானத்துல தேடி போய் காலத்துக்கு வைக்கிறார் சாமி பேர்.
சுந்தரர் அதை நினைச்சு வருத்தப்படுறார். சாமி நீங்க தான் வந்திருக்கிறீங்க, காலத்துக்கு வைக்கிறீங்கன்னு தெரியாம போச்சு சாமி. தம்மானை அறியாத சாதியார் உளரே, தலைவனை தெரிந்து கொள்ளாத ஒரு இனம் இருக்குன்னா அது மனுஷ இனம் தான். தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடை மேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன், கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை, எம்மான் தன் அடிக்கொண்டென் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். சுவாமி எப்ப திருவடி தீட்சை தருவாருன்னு நான் ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாமி. நீங்க பாட்டுக்கு கேஷுவலா வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க ஏற்பாடு வரேன், இந்த மாதிரி திருவடி வைக்க போறேன் அப்படின்னு முன்னேற்பாடு சொல்லியிருந்தா நான் என்னமா தயாரா இருந்திருப்பேன். நீங்க பாட்டுக்கு யார் வரான்னு சொல்லாம கொள்ளாம வச்சுட்டு சாமி திருவடி தீட்சை அதான் வச்சறேன் அப்படின்னா எனக்கு எப்போ வச்சுக்கன்னு வச்சுட்டேங்கிறீங்களா? எம்மான் தன் அடிக்கொண்டென் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன், எம்மானை எரிகடில வட வீரட்டான துறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே. அப்படி அந்த திருவடி தீட்சை அடியார்களுக்கு எளிதாக கொடுத்துருவான், அருளாளர்களுக்கு எளிதாக தருவான். வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில், வார்கடல் உலகினில் கமா போட்டு அங்க நிறுத்திவிட்டார். நம்ம we have to wait there. அந்த இடத்துல வெயிட் பண்றதுக்கு சொல்றார். வெயிட் பண்ண சொல்லிவிட்டு சப்ஜெக்டை மாத்தி எடுக்கிறார், இந்த பக்கம் மாத்தி சொல்றார். இந்த மனுஷ பிறப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா என்று சொல்லுகிறார். இந்த மனித பிறப்பு எடுத்து, இந்த மனித உடலை எடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகும் கூட அதனுடைய அருமை இன்னும் தெரியல, அதனுடைய பெருமையும் தெரியறதில்ல, அதனுடைய அருமையும் தெரியறதில்ல. ஆனா அவர் சொல்லுகிறார், யானை முதலாய் எறும்பு ஈராய உணமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். எடுத்தவனே இந்த பிறப்பு கொடுத்துட்டாரு இல்ல, எறும்பு தொடங்கி யானை வரைக்கும் நம்ம பார்க்கறதுல சிறுசு, பார்க்கறதுல பெருசு சொன்னார். யானையை விட பெருசு இருக்குது, எறும்பை விட சிறுசு இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிற, விந்து பேதித்த வடிவங்களாகிங்கிறார் அருணகிரிநாதர். யானை முதல் எறும்பு ஈராக என்று சொன்னால் எத்தனையோ பிறப்புகள், 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு. அந்தந்த பிறப்புகள் அந்தந்த வடிவங்களோடு வருகிறது. எறும்பிடமிருந்து எறும்பு வடிவம், யானையிடமிருந்து யானை வடிவம், நாயிடமிருந்து நாய் வடிவம் என்று அந்தந்த வடிவங்கள் தான் வருகிறது. இதுக்கெல்லாம் அந்தந்த வடிவங்களை பெறுவதற்குரிய காரணம் வினைகள். எந்தெந்த வினைகளுக்கு எந்தெந்த பிறப்பை தரலாம் என்று அந்த பிறப்பை தந்து அந்த வினைகளை கழிக்கிறார். வினை கழிவாக பிறப்புகள் தரப்பெறுகின்றன. நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு, நம்மளை கூப்பிட்டு உனக்கு என்ன பிறப்பு வேணும், எப்ப வேணும், எப்படி வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம கிட்ட கேட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டார். அவரே தீர்மானம் பண்ணுவார். அப்ப அந்த மாதிரி அவரு தீர்மானம் பண்ணி இந்த யானை முதல் எறும்பு ஈராய ஊனமில்னா குறைவில்லாத, அதான் 84 லட்சம் குறைவில்லாத யோனி என்று சொன்னால் அந்த பிறப்பு வகை, 84 லட்சம் விதமான பிறப்பு வகை. அது நடப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன,
பரப்பன என்றெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான பிறப்பு வகைகள், அந்த மாதிரியான பிறப்பு வகைகள் எந்த பிறப்பு வகையை கொடுப்பாரு எப்படி சொல்ல முடியும்? அந்த பிறப்பு வகையை கொடுத்து அந்த பிறப்பிலே அந்த வினைகளை செய்து முடித்த பிறகு அடுத்த பிறப்புக்கு போடுவார். ஒவ்வொரு கதவா திறக்கிறார், உயிருக்கு ஒவ்வொரு கதவா திறக்கிறார். 5 கதவு, 5 ஜன்னல், ஒரு கதவு. 5 ஜன்னல்ல ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து விடுவார், அறிவு ஜன்னல். அது வரைக்கும் தான் அது தாங்கும், அதுக்கு மேல தாங்காது. இந்த ஒரு ஜன்னலை திறந்து விட்டா கொஞ்சோண்டு வெளிச்சம் வரும், அறிவு கொஞ்சம் விளங்கும். அதான் ஓரறிவு உயிர். எடுத்தவனையே கொடுக்க முடியாது. அடுத்தது 2 ஜன்னல் திறந்து விடுவார், ஈரறிவு உயிர். அடுத்தது 3 ஜன்னல் திறந்து விடுவார், 3 அறிவு உயிர். கொஞ்சம் வாசனை தெரியும், ஸ்பரிசம் தெரியும். இந்த மாதிரி அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே போவார். இந்த உணர்வு 4 ஜன்னல்ல திறந்து விடுவார், 4 அறிவு. உயிருக்கு எடுத்தவனையே கொடுத்தா என்ன சார், கொடுக்க மாட்டார். சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வெளிச்சம் போடுகிற பொழுது, இப்போ நம்ம இருளில் உட்காந்துருக்கிறோம், வெளிச்சம் போடுகிற பொழுது கொஞ்சமாக வெளிச்சம், அப்புறம் அதிக வெளிச்சம், அப்புறம் அதிக வெளிச்சம், டிம்மர் வச்சு அந்த வெளிச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம். எடுத்தவுடனே ஃபுல் வெளிச்சம். நீங்கள் முன்னையெல்லாம் அந்த மேட்னி ஷோ போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். மேட்னி ஷோ போனால் கதவெல்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க, வெளியில் வெளிச்சமாக இருக்குமா, நம்ம கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே போனவனே கும் இருட்டு, அவ்வளோதான். கும் இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அது என்னன்னா நம்முடைய அறிவின் தன்மை. அது அதான் நம்ம அறிவு எப்படி இருக்கும்னா அப்படிதான் இருக்கும், ஒன்றுமே தெரியாமல் இருட்டார். அப்படியே திரும்பி பாப்பா, ஸ்கிரீனில் படம் ஓடிட்டு இருக்கோம், அங்கே நின்னே படத்தை பாதி பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு இருளுக்கு அப்படி கொஞ்சம் பழக்கப்பட ஆரம்பித்த உடனே மெதுவாக தட்டு தர மாதிரி ஒரு 5-6 பேரை மிதித்து 6-7 பேரை தள்ளி சீட்டை கண்டுபிடிச்சி ஒரு மாதிரியா போய் உட்காருவோம். இப்போ எல்லாம் டார்ச் லைட் வச்சு அந்த இவங்க காட்டிடுறாங்க, என்ன சார் ரோ அப்படின்னு காட்டுறாங்க. அங்கெல்லாம் சவுத்துல எல்லாம் அந்த மாதிரி ஆள் போட்டு சம்பளம் பண்ணுவோம். நீயே போய் தேடி முட்டி மோதி உளுந்து கண்டும் அவனே போய் உழுதுவான். அந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிச்சம், அந்த படம் முடிஞ்சோடனே வெளிச்சம் போடும்போது உடனே ஃபுல் லைட் போட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தான் போடுவான். கண்ணு உடனே வாங்காது ஃபுல் பிரைட்னஸ். ஏன்னா இந்த கண்ணில் இருக்கக்கூடியது சுருக்கு தசை, அது லைட்டு கம்மியாக இருக்கும்போது பெருசாக ஓப்பன் ஆகிருக்கும். அது பெருசாக ஓப்பன் ஆகிருக்கும், ஏன்னா நிறைய வெளிச்சம் வேணும்னுட்டு அது நிறையா ஓப்பன் ஆகி ஸ்லாட்டு இந்த ஸ்லிட்டு வந்து பெருசாக ஓப்பன் ஆகிருக்கும். வெளிச்சம் கம்மியாக இருக்குல்ல, அதனால எல்லா லைட்டையும் கேப்சர் பண்ணணும்னு திடீர்னு லைட்டு போட்டோன்னா அவ்வளோ ஸ்லிட்டுக்குள்ள பெரிய ஓட்டக்குள்ள அவ்வளோ வெளிச்சம் போச்சுன்னா கண்ணு கூசும், இப்படி கண்ணை முடியும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண தேவையான அளவுக்கு என்னென்னலாம் வச்சிருக்காரு கடவுள். கடவுள் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. கண்ணோட அமைப்பை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னால அடிக்கடி அவரை கண்ணா கண்ணா என் கண்ணேன்னு கூப்பிடுறது இதுதான் காரணம் போல. அந்த கண்ணோட அமைப்பை அப்படி வச்சிருக்கிறார். அவ்வளோ லைட்டும் ஒரே நேரத்தில் உள்ளுக்குள்ள போகக்கூடாது, அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சு அது சின்னது பெருசு அப்படி வச்சிருக்கார். அதுக்கு பேர் பாப்பான்னு பேர். அப்படி பியூப்பிள் அது எப்படி பெருசாகி சின்னதாகி அழகா அது பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. அப்படி ஒரு இது வச்சிருக்கார் சிஸ்டம். அது ஒரு சென்சார் வச்சிருக்கார், லைட் சென்சார். இந்த லைட்டு பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அமைச்சிருக்கிறார். அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு அறிவாத்தான் கொடுப்பாரே தவிர எல்லா அறிவையும் உடனே கொடுத்துட மாட்டார். ஒரு அறிவு இரு இப்படி எல்லா அறிவு கொடுத்த எல்லா பிறப்புகளையும் ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும் அந்தந்த வினைகளை அனுபவித்து முடித்து, அந்தந்த வினைகளுக்காக அதை எடுத்து அனுபவித்து முடித்து இந்த 1 2 3 4 5 6 தாண்டி எங்க வந்திருக்கிறோம், மானுட பிறப்பினுள். மனுஷ பிறப்பு
5 ஜன்னலையும் திறந்து விட்டு கதவையும் திறந்து விட்டார். அதான் காமன் சென்ஸ். அந்த 6வது அறிவு இருக்க, அதையும் திறந்து விடுறார். சில பேருக்கு திறந்தே விட மாட்டேங்கிறார். அது மூடியே கிடைக்கல, இவன் மூடிக்கிறானான்னு தெரியல. அவ கூடி அந்த கதவும் திறந்தா அந்த அறிவுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அந்த ஆன்ம அறிவுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து, அங்க ஆரம்பிக்கிறாருங்க. அது தந்தையிடமிருந்து தாய்க்கு போகிற அந்த ஆரம்ப நிலை, அந்த அணு நிலை, அந்த கிருமி என்று அதனை குறிப்பிடுகிறார். புழு போல இருக்கக்கூடிய நிலைமை, புழு போல இருக்கக்கூடிய நிலைமை ஆன்மா. அது தான் ஒரு உடலை பெற்றுவிட வேண்டும் என்கிற அவாவிலே திரிகிறது. தந்தையிடமிருந்து தாய்க்கு சென்று கருப்பையை அடைந்து அந்த கருவை பிடித்து அதிலே தங்கி அதிலே வளர்ந்து வருகிற அந்த செய்திகளை 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம், 7 மாதம்னு பொறுமையா ஒவ்வொரு மாதத்தையும் சொல்லுகிறார். 7 மாதம், 8 மாதம், 9 மாதம், 10 மாதம் வரைக்கும் சொல்லுகிறார். உண்மையிலே நினைச்சு பார்த்தா எப்படி இது தப்பிச்சோம் அப்படின்னு தெரியல. அப்ப இத அந்த 10 மாதமும் இது தப்பிச்சு இந்த குழந்தை உருவாக இது வெளியிலே வந்திருக்குன்னா பரம்பொருளினுடைய மிகப்பெரிய கருணை என்பது இல்லையானால் இந்த மானுட பிறப்பு நமக்கு வந்திருக்காது என்று குறிப்பிடுகின்றார். இந்த மானுட பிறப்பு நமக்கு வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அது நம்ம எப்படி அதுல வந்தோம், எப்படி அதுல மீறி அதுல பெற்றோம் இந்த பிறப்பை. அப்ப எவ்வளவு வேல்யூபிள் இந்த மனுஷ பிறப்பு, எத்தனை உயர்ந்தது, எப்படி இதனை போற்ற வேண்டும் இல்லையா? நாம ஒரு விஷயத்தை நாம் பெற்றிருக்கிறோம்னா அதனுடைய அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நாம பெற்றிருக்கிறோம்னு நினைச்சோம்னா அதை போற்றுவோம். நாம சாதாரணமா சுலபமா வந்துருச்சுன்னா அதை போற்றுவோமா? நம்ம இது போல இன்னொன்னு நினைச்சிருவோம். மிக சிரமப்பட்டு மிக பிரயாசப்பட்டு மிகுந்த முயற்சிக்கு பிறகு நாம் ஒன்றை ஈட்டுவோம் என்று சொன்னால், வறியவன் செல்வத்தை ஈட்டினான் என்று சொன்னால் அந்த செல்வத்தை அவன் கண்போல பார்த்துக் கொள்வான். வறியவன் ஈட்டிய செல்வம் கண்போல பார்த்துக் கொள்வான். அதான் சொல்லுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமானும் சொல்லுகிறார், எப்பவுமே வறியவன் ஈட்டிய செல்வம் அவன் கண்போல பார்த்துக்குவான். அதுபோல சமணத்திலேருந்து வந்த அப்பருக்குத்தான் தெரியும் சிவத்தோட அருமை. அதை கண்போல கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டார். அப்படிங்கிறார். தாம் பட்ட கஷ்டம், அங்க இருந்த பட்ட கஷ்டம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தெரிஞ்சு இந்த சிவத்தை விட்டுறவே கூடாது, ஒரு நொடி கூட நகர்ந்துடக்கூடாது என்பதில் அந்த வறியவனுக்கு செல்வத்தினுடைய அருமை தெரிவது போல நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமானுடைய அருமை தெரிந்தது என்று சொல்லுகிறார். அப்படி இந்த மானுட பிறப்பினுடைய அருமை தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த தாயினுடைய கருவிலை எப்படி நாம் வளர்ந்தோம், வெளியில வளர்ந்ததை விட்டு தாயின் கருவில வளர்ந்தது எப்படி என்று முதலில் தெரிந்து கொள் என்று ஒவ்வொரு மாதமாக சொல்லுகிறார். அதை நாம் அடுத்த வகுப்பில் வருகிற வியாழக்கிழமை நாம் சந்தித்து தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, அடியேன் எழுதிய நூல்கள் அங்கே இருக்கின்றன. ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். நீங்கள் அதில் சந்தாதாரராக சேர வேண்டும். அன்பர்கள் பலரையும் சந்தாதாரராக நீங்கள் ஆக்க வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம், அவர்கள் உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அவங்களையெல்லாம் நீங்கள் இந்த திருமுறைக்கு நீங்கள் அவங்களை அறிமுகப்படுத்தின மாதிரி ஞானத்திரள் பத்திரிகையை நீங்கள் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, அடியேன் பேசிய யூஎஸ்பிலாம் அங்கே இருக்குது, அதையும் வேணுங்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக நான் எழுதின திருவாசக புஸ்தகம் அங்கே இருக்கு. அதில் நுட்ப குறிப்புரைகள் எல்லாம் இருக்கின்றன. ஓ நம சிவாய, ஓ நம சிவாய,
ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அடியேன் நாளைக்கு காலையில தர்மயாதீன சமய பிரச்சார நிலையத்துல நாளைக்கு காலையில தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்களுக்கு விழா. அதுல 10 to 11 திருமுறைகள் காட்டும் பண்புடை உணர்த்தும் திருமுறைகள் உணர்த்தும் பண்புடைமைன்னு பேசுகிறேன். காலையில 10 to 11 மணிக்கு மேல யயாதி அவர்கள் வந்து திருமுறை பண்ணி இசைக்கின்றார்கள். சமயபுரத்தில் நம்முடைய அந்த தர்மயாதீன சமய பிரச்சார நிலையம் உஸ்மான் ரோட்ல இருக்கிற முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். சாமி சாயந்தரம் வராங்க போல இருக்கு என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் வருகிற வியாழக்கிழமை நாம் திருவாசகத்திலே சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.